சிக்ஸ்டி நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் பயன்படுத்த போகிறேன். இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. 2 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 65க்கு தேவையான மாவு ரெடி பண்ணணும். அகல பவுலில் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கேசரி பவுடர் 1 சிட்டிகை. இது நான் கலருக்காக போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம். இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இதுல ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டு கலந்து விடுங்க. பாருங்க, மாவு கலவை இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த மாதிரி விழுகிற பதத்துல இருக்கணும். அப்பதான் காலிஃப்ளவர்ல ஒட்டும். ரொம்ப தண்ணியா இருந்தா சரியா ஒட்டாது. எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு போயிடும். அடுத்து இதுல எடுத்து வச்ச காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டும் மாவுல நல்லா கோட் ஆகணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. அகல கடாயில பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவர் துண்டுகளை போடுங்க. ஒன்று ஒன்றா போடணும். அப்பதான் காலிஃப்ளவர் 65 தனித்தனியா இருக்கும். இதை பேட்சஸ்ல பொரிக்கணும். ஒரு பேட்ச் போட்டதுக்கு அப்புறம் லேசா கிண்டி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே கலரா இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. காலிஃப்ளவர் 65 இப்போ ரெடி. இது கூட சைடில் சின்ன துண்டு எலுமிச்சை பழம், கொஞ்சம் வெங்காய ஸ்லைசஸ் வச்சு சூடாக பரிமாறுங்க.